நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. ஒரு குழந்தை அம்மாவோட வயித்துக்குள்ள எப்படி வளருதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த குழந்தை எவ்வளோ பாதுகாப்பா எத்தனை லேயர்களுக்குள்ள இருக்குன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? சயின்ஸ் இன்னைக்கு சொல்ற ஒரு விஷயத்த குரான் 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அல் குரான்ல 39வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல ஒரு வரி வரும். அவன் உங்களை தாயின் வயிற்றில் 3 இருள்களுக்குள் ஒரு படைப்பிற்கு பின் ஒரு படைப்பாக படைக்கிறான். இதுல அந்த 3 இருள்கள் அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். இப்பதான் சயின்ஸ் அதை தெளிவா விளக்குது. ஒரு கரு வளரும் போது அதுக்கு 3 முக்கியமான பாதுகாப்பு கவசங்கள் இருக்கு. அடிவயிற்றுச் சுவர், இதுதான் முதல் லேயர். வெளியிலிருந்து வர்ற அதிர்வுகள், அழுத்தங்கள்ல இருந்து குழந்தைய முதல்ல காப்பாத்துற அவுட்டர் ஷீல்டு இதுதான். கருப்பச்சுவர், அடிவயிற்றுக்கு உள்ள கருப்பச்சுவர் இருக்கும். இது குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான அறை அமைச்சு தருது. கருவை சுற்றியுள்ள சவ்வு 3வதா. குழந்தைய சுத்தி ஒரு மென்மையான சவ்வு இருக்கும். இதுக்குள்ள ஒரு திரவம் இருக்கும். இதுதான் அந்த குட்டி உயிரோட திசுக்கள் மென்மையா வளர்றதுக்கு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்படுது. யோசிச்சு பாருங்களேன், வெளிச்சமே இல்லாத அந்த 3 லேயர் இருட்டுக்குள்ள ஒரு உயிர் எவ்வளவு பாதுகாப்பா செதுக்கப்படுது. எந்த ஒரு நவீன ஸ்கேன் மிஷினும் இல்லாத காலத்துல இந்த 3 அடுக்குகள் பத்தி குரான் பேசினது உண்மையிலேயே ஒரு மிராக்கிள் தான்ல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். பாய்.